நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் காளிகாம்பாள். இதோடைய ரகசியங்களை எப்படி பண்ணணும்ன்ற சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்க காரியம் வெற்றியடையும். அதே போல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ராகு கேது சொல்லக்கூடிய இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களும் இந்த காளிகாம்பாளை வணங்கினா பேர்பட்ட அந்த நாகதோஷமும் தாக்கல் கம்மியாகி உங்களை காப்பாற்றும். சாய்ராம், வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். பாபா அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சென்னையில் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் இருக்கு, பாரிஸ்ல, அதுக்குள்ளதான் இந்த அம்மன் கோவில் இருக்கு. இந்த அம்மன் பழைய காலத்து கோவில், ரொம்ப விசேஷம். அப்புறம் நாயக்கன்மார்கள் காலகட்டத்தில் வரும்போது என்ன பண்ணாங்க, சிற்பிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையிலேருந்து அந்த பாறைகள் கற்களை கொண்டு வந்து இந்த காளிகாம்பாள் கோவிலை கட்டினதா ஒரு வரலாறு உண்டு. அவ்வளோ ஒரு விசேஷமான கோவில். இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்து பல மகான்கள், பல குருமார்கள் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கி இருக்காங்க. அந்த அம்மனுடைய அந்த அனுகிரகம் அவ்வளோ விசேஷம். இது போல காளிதேவி சாந்த ஸ்வரூபியா உட்கார்ந்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில். நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த கோவிலில் இருக்கு. ஓகேங்களா? சரி, இதை எப்படி செய்யணும்னு சொல்றேன். வாரத்தில் ஒரு நாள், அது எந்த நாளா இருந்ததுன்னா நீங்க பிறந்த கிழமை, நீங்க எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை பிறப்பு கிழமை, அந்த நாள் தானே இதை செய்ய வேண்டிய விசேஷம். நான் என்னைக்கே பிறந்தான்னு தெரியல, எந்த கிழமைன்னே தெரியலங்க அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, இந்த ரெண்டுல ஒரு நாள் எடுத்துட்டு தொடர்ந்து இந்த கோவிலுக்கு இந்த நாட்கள் போகணும். போய் என்ன செய்யணும் அப்படின்னா, குண்டு மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் கிழங்கு, அந்த குண்டு மஞ்சள் உங்கள் கைப்பிடி எவ்வளோ எடுத்தா வருமோ அதை விட அதிகமாக இருக்கணும். பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்க. பாயிண்ட் நம்பர் 2, மஞ்சள் தூள். மஞ்சள் தூளும் நீங்கள் கையில் அள்ளினால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ஒரு 50-100 கிராமுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் தூள், அரளிப்பூ, செவ்வரளி, ரெட் கலர் இருக்கும் இல்லையா, இதை வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அந்த கிழமை அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு அதை அம்மனுக்கு கொடுத்துடணும். திரும்ப வாங்கக்கூடாது, கொடுத்துடணும். அவங்க கொடுக்குற மற்ற பிரசாதம் வாங்கிக்கலாம், இது சாமிக்குங்க, சாமி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த அம்மன் கிட்ட ஆத்மார்த்தமான உங்களுடைய ஒரு கோரிக்கையை பிரார்த்தனை வைக்கிறீங்க. என்ன, ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். நீங்கள் எனக்கு இதை வேணும், அது வேணும், அது வேணும் 10 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். சாமியை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நம்மளும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு கோரிக்கையை வைங்க. அந்த கோரிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை வச்சுக்கலாம். 27 வாரங்கள் இதை செய்யணும். 27 வீக்ஸ். ஓகேங்களா? செய்தால் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறும். சிலருக்கு இது ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நடந்து முடிஞ்சிருச்சேன்னு விடாம அந்த 27 வாரமும் தொடர்ந்து போய் அதை ஃபினிஷ் பண்ண வேண்டியது மிக அவசியம். ஓகேங்களா? ரைட். இன்கேஸ் ஃபீமேல்ஸ் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா 5 நாட்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. 5 நாள் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. 6வது நாள் நீங்கள் வரக்கூடிய அந்த கிழமை நீங்கள் போகலாம். அந்த ஒரு வாரம் பிரேக் ஆச்சுனாலும் அந்த ஒரு வாரத்தை கட் பண்ணிட்டு இப்போ ஒரு 10 வாரம் போயிருக்கீங்க, 11வது வாரம் பிரேக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது தெரில, அப்போ 12வது வாரம் போகிறீங்களா, அது 11ன்னு கணக்கு வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது போல் 27 வாரங்கள் ஃபினிஷ் பண்ணுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம். அது அந்த அம்மனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். சாய்ராம். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.